சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களால முடியலன்னா நானும் அதை சொல்லிருப்பேன்ல, அதையும் சொல்ல விடாம தடுத்துட்டு இருக்கீங்க. நானும் உங்களை விரும்பினேன். எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காருன்னு கடவுள்கிட்ட நன்றி சொன்னேன். ஆனா இதெல்லாம் என் முன் ஜென்மத்து பாவம் போல இருக்கு. அதுக்கான பலனை தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். கஷ்டத்திலயும் வறுமையிலயும் கூட நான் தளர்னதே கிடையாது. ஆனா இப்போ என் மொத்த நம்பிக்கையும் எழுந்துட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இழந்துட்டதா நினைச்சு கவலைப்படுறீங்க. ஆனா நான் உங்களையே இழந்துருவோன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு இருக்கேங்க. கீழே இருக்கிற எங்க அம்மாவுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கே தெரியலங்க. அதனால்தாங்க உங்களையே எழுந்துருவோன்னு நான் பயப்படுறேன். இங்க பாருங்க, உங்களோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நான் 1000 பொய் கூட சொல்ல தயாரா இருக்கேங்க. ஆனா உங்களை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது மகா. புரிஞ்சுக்கோங்க, உங்களோட வாழணுங்கிறதுக்காக தாங்க நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எது கஷ்டம்? எது கஷ்டம்? பொய் சொல்றதா இல்ல உண்மையை மறைக்கிறதா? நீங்க பட்ட கஷ்டத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, அந்த உண்மை மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சா ஏன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? கஷ்டம்தான், கஷ்டம். ஒரே திசையில ஓடினா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை நான் பிடிச்சிட முடியும். எதிர் திசையில ஓடினா நம்ம இன்னைக்குமே சேரவே முடியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நான் எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லுங்கன்னு தானே சொல்றேன். ஆனா நீங்க என்னடானா சேர்ந்து வாழறதுக்காக இன்னும் 1000 பொய் கூட சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லதாங்க போறேன். ஆனா சில விஷயங்களுக்கு காலம் தாங்க பதில் சொல்லும். அதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணுங்க. அதையும் மீறி நம்ம போய் அவசரப்பட்டு உண்மையை சொன்னோம்னா தேவையில்லாத பிரச்சனை தாங்க வரும். நான் சொல்றேங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னால முடியாது. நீங்க மட்டும் தான் உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா என் குடும்பமும் சேர்ந்து மறைச்சிருக்காங்க. நான் போறேன். மகா, நான் சொன்னா கேளுங்க. மகா, நான் சொல்றது மகா. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை ஓடுதுன்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அம்மா கேட்டா சொல்லாமலா போக போறான்? சொல்லிதானே ஆகணும். சரி, நாம அம்மாவை போய் எழுப்பலாம். மகா, நான் செஞ்ச தப்புக்கு தான் என்ன தண்டிச்சிட்டீங்களா? நீங்க ஏங்க உங்களே தண்டிச்சுக்கிறீங்க? மகா ப்ளீஸ், மகா இந்நேரத்துக்கு தனியா போகாதீங்க மகா. நான் வேணா உங்க பைக். மகா நிறுத்துங்க. மகா நான் சொன்னா கேளுங்க. மகா வேணாங்க, போவாதீங்க. மகா அண்ணா
வலசரவாக்கம் வரைக்கும் போகணும். போலாமா? மகா மகா ஒரே நிமிஷம் அண்ணன், ஒரு நிமிஷம் இருங்க. மகா மகா இந்நேரத்துக்கு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அத மகா? பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணா நீங்க போங்க. ஐயோ அண்ணன் ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. மேடம் உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு, வீட்ல போய் பேசுங்களேன். இப்ப வண்டி எடுக்க போறீங்களா இல்ல நான் வேற ஆட்டோ இல்ல, இல்ல, பிடிச்சுக்கவா? மேடம். அண்ணன் போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. மகா எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். மகா வாங்க மகா. இப்ப நான் வரலங்க. என்ன ஆனாலும் நீங்களா அத்தை கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்டாதான் நான் வருவேன். அண்ணா வண்டி எடுங்கண்ணா. மகா 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 நான் சொல்ல மகா மகா